இந்த வீடு தேடி கல்வி இதெல்லாம் வந்திருக்கு. இல்ல அது இல்லம் தேடி கல்விக்குதான் வந்திருக்கு. கேட்டு வச்சிட்டோம். என்ன ப்ரோ மைனா क्वेश्चन கேக்குறாங்க. டாடி எதெல்லாம் கேட்டு வச்சிருக்காரு பாருங்க. டிஎன்பி ப்ரமோஷன் பண்றாங்க நைனா. இல்ல டிஎன்பிசிக்கு நம்மள அப்ளை பண்ணிடலாமா? வாங்க வாங்க அடுத்த வருஷம் அப்ளை பண்ணலாம். அதான் இது எப்படி தெரியுமா, இல்ல பந்தயத்துக்கு நாங்களும் வரலாமா? வாங்க வாங்க வந்தா விஓ ஆகலாம். பாஸ் ஆனா விஓ ஆகலாம். அப்போ நான் ஃப்ளூக்ல அடிச்சு பாஸ் ஆயிட்டா விஓ தான் ப்ரோ. நீங்க தான். ஓ பாஸ் ஆனாலும் அப்போ கூட பாஸ் ஆகணும் இல்ல, பாஸ் ஆயிட்டா ஜஸ்ட் மிஸ்ட் ஆயிடுவா ப்ரோ. அது பாஸ் தாண்டி இன்னொரு கட் ஆஃப் பாப்பாங்க ப்ரோ. அது கட் ஆஃப்ல நிறைய பேர் அடி வாங்கும். எனக்குலாம் பயமாடி அவங்க கட் ஆஃப். வீட்டுல சும்மா போய் எடுத்து வந்தியாடா பிரணவே? இல்ல நான் படிக்கும் போது கூட இந்த மாதிரி இல்ல. என்னடா ஆனா இல்ல இந்த மாதிரி வேற ஏதோ ஒரு கொஸ்டின் நடுவில் ஏதோ கேட்டு வச்சிருந்தாங்கன்னு ஏதோ கேள்விப்பட்டேன். டிஎன்பிஎஸ்சி இதுல விடியல் பாயிண்ட் வந்துட்டு எத்தனாவது இயர் அது? 21 21 3 இருக்கேடா. மேவா? நான் அக்டோபர் 21 போட்டு விட்டேன் ப்ரோ. அக்டோபர் அந்த அளவுக்கு தெரியலையே. எலெக்ஷன் நடந்தது. ஓ என்ன போட்டிருக்கான், விடியல் பயணத்தின் திட்டம் போட்டிருக்கான். விடியல் பயணம் நானே ஃப்ளூக்ல கரெக்டா சொல்லிருக்கேன்டா. நான் தான் சொல்றேன், நீ என்ன கொண்டு போய் விடு, நானே பாஸ் பண்றேன். இது நல்லா இருக்கு. என்ன டிஃபரெண்ட் கேக்குறாங்க. நம்ம ரைட்டிங் போட்டு வந்துட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த கொஸ்டின் திரும்ப மேல அனுப்பு பிரணவே. நதீர நீ அதுக்கு ஆன்சர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மேல அனுப்பு பாத்தியா? ஏதோ சம கஷ்டமா இருந்துச்சாம்ல இன்னைக்கு. எர்ரா வேணா அனுப்புடா. அனுப்பிருக்க பாருங்க. மேல பேரு எனக்கு தமிழ் தெரியாத என்ன கொஸ்டின் சொல்லுங்கடா. நானே படிக்கிறேன். தற்கூரி தமிழ் தெரியாதுன்னு சொல்ற அது படிக்க முடியாதுடா. அது நீ படிக்காத ஆன்சர் மட்டும் பண்ணு. அது ஆன்சர் ஆப்ஷன் ஏவா கலரு சாவடிச்சிரும் படிச்சீங்கன்னா நீ உனக்கு கழட்டி வச்சிரும் பாத்துக்க. உனக்கு 2 கண்ணு இருக்காது. அட பாவி, என்னடா ஆப்ஷன் படிக்க முடியாதடா. கொஸ்டின் வேணா படிக்கிறேன், ஆப்ஷன் சொன்னா உனக்கு வாய்ஸ் நோட் அனுப்புறேன். சரி கொஸ்டின்ஸ் படி. ஒழுக்கத்துக்கு வேற சொல் இல்லடா. ஒழுக்கம்னு வார்த்தை இருக்குல்ல, அதுக்கு வேற வார்த்தை என்னன்னு கேக்குறாங்க. புரியுதா? ஒழுக்கத்தோடைய அதான் ஒழுக்கத்தோடைய அர்த்தத்துக்கு மீனிங் என்னன்ற மாதிரி தமிழ்நாடு வெயிட் பண்ண. நீங்க ஏன்டா அசிங்கப்படுறீங்க? அந்த கொஸ்டின் கேட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒழுங்குமா எல்லாம் வெக்கப்படல. நீங்க அது சொல்றதுக்கு நீங்க ஏன்டா அத ரெக்கார்ட் பண்ணிட்டு கண்ட எச்சக்கெல்லாம் கேள்வி கேட்கண்டா. ஸ்பேஸ்ல அசிங்கமா பேசுறோம். கேட்டத தமிழ்நாடு கவர்மெண்ட் நீங்களா பேசுறீங்க? அப்ப ஆன்சர் சொல்லிட்டா ஹோல். எதுக்கு சரி செருப்பாளி நீ தானே தற்கூரி சிரிக்காம சொல்றா. அதுதான் ஆன்சர். லவணிகபால் ஆப்ஷன்ஸ் சொல்றா. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை எனக்கு. இல்ல ஏச்சகால இல்லனா. ஆனா நதீர நம்மளுக்கே போய் உக்காந்துக்கிறோம்னு நம்மளே வந்துட்டு இது கண்டிப்பா அதாவது ஆப்ஷன் இருக்காதுன்னு தான் நினைப்போம். உண்மைதான், இருக்கான்னு தான் நினைப்போம். கடைசியில என்னடா சிரிச்சிருக்க மாட்டேன்.
இல்ல இதுல கலர் பாரு சார், தமிழ்ல ஏதோ இருதெல்லாம் கிளிக் பண்ணி விடு. நசீர் எப்படா இதெல்லாம் கேக்குறானுங்க? இது தெரியல, ஏதோ ஒரு மீனிங் இருக்கும். ஓ டேய் இல்லடா ஒரு நிமிஷம். அதுல கேட்டோம்னா நம்ம யாரா பிஹெச்டி படிச்சவங்க கேக்குறான் தமிழ்ல. டேய் இல்லடா நசீர், அதுல ஆப்ஷன் ஈய தவிர இது எல்லாத்தையும் படிச்சு பாரு. அதுதான் சொல்றேன், அது படிக்க முடியலையே ப்ரோ. ஸ்பேஸ்ல பாக்க உங்களுக்கு எப்படின்னா எக்ஸாம் எழுதிட்டு எனக்கு பாக்கும்போது எப்படின்னு இருக்கும். அந்த இன்ஸ்டாகிராம்ல வீடியோ நீ எக்ஸாம் மீட் பண்ணியா? ஆமா ஆமா எழுதிட்டு வந்தான். நான் தான் அடிச்சுட்டேன். மேக்ஸ்ல ஒரு கேள்வி கேட்டானுங்க, மண்டே வெடிச்சிருச்சு. டேய் இதுல நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கா? ஒரு நிமிஷம், நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கா இதுல? இருக்கு. பாஸ் ஐடியா ஃபீல் ஆவியா? அதெல்லாம் தெரியும் ப்ரோ, நான் சும்மா போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தேன் ப்ரோ. அப்போ கண்டிப்பா ஃபெயில் தான் முடி. தப்பா 2022 ஈஸியா கேட்டான் எனக்கு கேட்டா. ஓ 4 வருஷமா இல்ல அப்ப நீ 3 வருஷமா பாஸ் ஆகாம சும்மா சுத்தி நிக்கிறியா? ஓகே ப்ரோ. ப்ரோ நான் சும்மா இருந்தேன் ப்ரோ, நான் எதுவுமே இன்னும் படிக்காம தான் போய் இருந்தேன் சும்மா. ஏன்னா நானே கம்பெனி போயிட்டு வரேன். எனக்கு எங்க டைம் இருக்கு? ஒரு நிமிஷம் பிரணவ் ப்ரோ, அப்போ 2022 இருந்து எழுதுறீங்களா? இல்ல 2022 ஏன்னா அதுக்கப்புறம் இப்பதான் எழுதுறேன். சும்மா காலேஜ் படிக்கும்போது எப்படி தெரியுமா சொல்றான் பிரின்சிபால் அந்த கிளம்ப சொல்லுவான் பாரு, இது வரைக்கும் இது நடந்தது இல்ல. சரி இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி நடந்திருக்கு, ஆனா இதான் முதல் தடவை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படி பேசுறான். ஆமா இத்தனை வாட்டி எழுதுனது மேட்டர்ல ஏதாவது பாஸ் ஆயிடுச்சு. 6 மாசம் படிக்கணும் ப்ரோ, நீங்க வேற. கொஸ்டினே இப்படி இருக்கும்போது ஆன்சர் எல்லாம் மரணமா பண்றான். கியூட்டா இருக்குடா ஆப்ஷன்ஸ்லாம். மேக்ஸ்ல உனக்கு கேட்டாம் பாரு, அது இன்னும் ஒரு கட்டம் போட்ட பாக்ஸ்ல the reading a field book or as given below போட்டு ஏதோ போடுறான். 150 120 80 இது இல்ல ஏரியா ஃபீல்ட் என்னன்னு கேக்குறான். கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாமா இப்படி? கால்குலேட்டரா? அதெல்லாம் இல்ல. பின்னாடி இந்த क्वेश्चन பேப்பர்ல ரஃப் புக்னு ஒன்னு இருக்கும், அதுல நம்ம கணக்கு போட்டு போகணுமா. என்னடா டேய், என்னடா அலெக்ஸ் உங்க இந்தியா என்னடா இப்படி இருக்கு? இல்லடா இதுதான் இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தன் கேள்வி கேட்டான். ஜிம்முக்கு போற பசங்க இந்த மாதிரி தான் இந்த பாடி பில்டர் மாடல் அந்த காம்படிஷன்ல வந்துட்டு ஸ்டெராய்டு யூஸ் பண்ணக்கூடாது, அதுவும் வந்துட்டு சட்டப்படி இல்லீகல். அது இதே மாதிரி எக்ஸாம்லயே கால்குலேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயம் இருக்குது. ஆனா பியூட்டி அட்வான்ஸ் கண்ட்ரி இங்கேயே கால்குலேட்டர் யூஸ் பண்ண விடுறாங்க சொல்ற மாதிரி இருக்கும், புரியுதா? இது கால்குலேட்டர் தெரியல, ஆனா யூஸ் பண்ண கூடாது. அந்த இல்ல கால்குலேட்டர்ல தான் பெட்ட கொண்டு போகணும்னு சொல்லிட்டு வேணான்றானோ. இல்ல எழுத போறது ஒரே ஒரு பேனா போதும், பிளாக் பென்னு எடுத்து போக, ஒரு ஆல் டிக்கெட், ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸ். ஆல் டிக்கெட் ஆதார் கார்டு ஜெராக்ஸ். ஆமா. நான் நீட் எழுதிருக்கேன்டா, அது இப்படிதான் இருக்கும். நீட் எழுதுறியா? எப்படியா? இல்ல என்னடா ஆளாள் கிட்ட போட்டு வரீங்க தெரியல நீட்ல. பாஸ் தான் இவனே, ஆனா எனக்கு அது அந்த மார்க்குக்கு வந்துட்டு காசு ரொம்ப அதிகமா கேட்டானுங்க, முடியல அவ்வளவுலாம் கொடுக்க முடியல. எவ்வளவு கேட்டானுங்க? நான் என்னமோ 200 எடுத்தேன். ஓகேவா, முதல்ல இது வேக்கன்ட் எவ்வளவு தக்குரி அவனா அலெக்ஸ் ப்ரோ சொல்லு இல்ல இப்ப வேக்கன்ட் எவ்வளவு டேய் இவனே ஒரு நிமிஷம், இந்த பிரணவ் ஒரு ரவுண்ட் போயிருங்க. கலர் என்ன அலெக்ஸ் அண்ணனுக்கு ஆல்ரெடி களை வந்துடுச்சு, கலையெல்லாம் வந்துடுச்சு, இதுக்கு மேல போய் உட்கார வேண்டியதுதான். நம்ம அவரு இல்ல அதான் பேசியிருந்தா, ஆல்ரெடி அரசியல்வாதியா சுத்தின்னு இருக்காரு, டோட்டலா மாறிட்டாரு. செம்மையா பயங்கரம். இல்ல எனக்கு என்ன பயனா, இத பார்த்து நீ ஏதாவது ஆர்டர் பண்ணி ஏதாவது மென்டல் டார்ச்சர் பண்ணுவேன்னு நினைச்சிருந்தேன். வேணாம், இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல. சரி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க மேல பாரு. உனக்கு தமிழ் படிக்க தெரியும்ல? அவனுக்கு தெரியாதுடா. இல்லடா அவனுக்கு இந்த வார்த்தாலும் தெரியும்டா, எனக்கு தெரியும்டா. அந்த நாயை பத்தி எனக்கு தெரியாதா? படிக்கிறது அழுகுறானுங்க, பைத்தியக்காரனுங்க. அவன் வெளில போயிட்டான். ஏய் படிடா, அப்படியே படுறா.
சமுதாயம் டேய் ஒத்துக்காதுடா. படிப்பா டேய் இல்லடா டேய் ரேவந்தா சிலுகுறானுங்கடா பத்தினி மாதிரி. டேய் என்னடா பேசுற? டேய் டேய் கலர் டேய் கலரு ஒண்ணு இல்லடா இல்லடா அந்த கொஸ்டின் இல்ல தப்பா கேட்டு இல்ல டிஎன்பிஎஸ்ல தான் கேட்டிருக்கானுங்க. கேட்டிருக்கிற கொஸ்டின் தப்பா தெரியுது. அவனாலே வெக்காம போட்டுருக்கானே, நீங்க ஏன்டா வைக்க போறீங்க? நதீர் ஒரு நிமிஷம் வெக்க டேய் பண்ணாங்க. இருடா ரேவந்த் படிக்கிறேன் கேக்குறியா? ஓ டேய் சரி வேணாம் வேணாம் இதுதான் ஆன்சரே அந்த மாதிரி தான் இருக்குது புரியுதா? அதனால இது கொஸ்டின் வேணா வேணாம். படிக்கலாம்டா, ஆன்சர் வேணாம். ரெண்டுமே தப்பாதான் இருக்கு. இந்த இது ஆனது கலர் இல்லடா கலரை பாத்தியா? ஆன்சர் படிங்க. இன்னும் மஜா இருக்கும், அவருக்கு நிறைய கேட்கலாம். அவர் கொஸ்டினை பார்க்கும்போது ரிமூவ் பண்ணிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட நிறைய திட்டு வாங்கிட்டு போட அப்புறம் என்ன பண்ணியா? சரி இல்ல நீ பாஸ் பண்றியா இந்த வாட்டி? அதெல்லாம் நடக்காது ப்ரோ. முதல்ல வேக்கன்ட் எவ்வளவு இருக்கு? 3900 தான் இருக்கு. அதுக்கு எவ்வளவு தான் எழுதிருக்கானுங்க? 13 லட்சம். ஓ ஆல்மோஸ்ட் 4000 தான் வேக்கன்ட். 13 லட்சம் பேர் எழுதிருக்கோம். எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோடா? எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோடா? ஒரு நிமிஷம். ஃபீஸ் எவ்வளோ? 25 எக்ஸாம் ஃபீஸ் 100 ரூபாய் ப்ரோ. 100 ரூபாய். ஆமா 13 லட்சம் 100 போடுறான். ஒரு கோடி மக்கள் எல்லாத்துலயும் மணிமைண்டா பாக்குது பேர். டேய் கலர் இது வந்து பேசிக் கலர். சி நீ என்ன வேணா பேசு. இது ப்ராசஸ் அப்படியே 100 கோடி ஊத்துறா. 130 கோடியா? ஏய் அலெக்ஸ் சி வேணே கலர் இது ப்ராசஸே அப்படிதான் ப்ராசஸ் கலர். அது யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவாங்க. அது தெரியும்டா. கொள்ளடிக்கிற மாதிரி சொல்ற. 100 ரூபாய் தான் வெளில பாரு அவ்வளவு காசு வருதுன்னு சொல்றேன். இதுக்கும் நம்ம ஐயாவை அடிக்க வேணாம்டா. இல்ல ஊர்ல எது நடந்தாலும் அடிக்கிறது வேற. பேசிக் இதுக்கும் அடிக்கிறீங்களா? ஐயாவா? அப்பா தான். அப்பா எப்படி ஐயாவை ப்ரமோட் பண்ணீங்க? அதையும் கேட்டு வச்சிருந்தாங்க. அவருக்கு இது ஒரு கொஸ்டின். அதாவது என்னது விடியல் பயணம் எந்த வருஷம் ஆமா விடியல் பயணம் எந்த வருஷம் எந்த மாசத்துல ஆரம்பிச்சு? அதெல்லாம் அலெக்ஸ் உன் வீட்டுல வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஓடிபி வாங்குறாங்களா இல்லையா? ஃபோர்ஸ் பண்ணி ஓடிபியா? ஆமா இப்ப எல்லார்கிட்டயும் வந்து ஓடிபி கொடு. புரியல. உறுப்பினர் சேர்க்கைக்கு ஓடிபியை கேக்குறாங்க. யாரு? திமுகவா? ஆமாமா நீ குடிக்கிறியா மாட்டியாலா கேக்குறது கிடையாது. டைரக்டா வந்து ஓடிபி சொல்லு அவ்வளவுதான். வந்தாங்கன்னு வை 99999999999 அவ்வளவுதான் சாருங்க. எங்க ஓட்டு இல்ல எங்க ஓட்டு காசு வாங்குறீல ஓடிபி சொல்லணும். இல்ல எனக்கு உன் காசு வேணாம் ஓடிபி வேணாம் வீட்டு கிளம்பு. அதுவும் என்ன தெரியுமா? இல்லடா அதுவும் என்ன தெரியுமா சொல்றாங்களா? உங்களுக்கு எலெக்ஷன் டைம்ல வர கிஃப்ட் வந்து நீங்க இப்ப வந்து இந்த ஓடிபி சொன்னீங்கன்னா கார்டு போட்டு கொடுத்துருவோம். நீங்க அந்த கிஃப்ட் வந்து ஈஸியா வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து லைக் கிடைக்காது அப்படின்றாங்க. என்னடா இது லக்கி ஆஃபர் மாதிரி இருக்குது. ஓலக்கி பாஸ்கர் அப்படி அந்த ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் ரிலீஸ் ஆச்சு. கேட்கலையா? போய் மிரட்டி ஓட்டிட்டு வாங்குறாங்க. கரூர்ல நடந்தது அது. பரவாயில்லையே. இதுல கருத்து தான் ஃபர்ஸ்ட். இது அரிய உறுப்பினர் சேர்க்கனதுல இல்ல ஒரு டவுட். அட்வான்ஸா இறக்கிட்டாங்களேப்பா. நான் நடுவுல வந்துட்டு கலாச்சார ஞாபகத்தா நீ வேணா பாரு. பேடிஎம்ல வந்துட்டு காசு அனுப்பிச்சிருவாங்க 2026 பார்த்தா இப்ப இதுல அட்வான்ஸா சூப்பரா போயிட்டாங்க பாரு. 5K 6K 7K தான் எல்லாருக்கும் ஒரு ஓட்டுக்கு. சித் ப்ரோ அதான் நான் சித்தனம்பூர்ல இல்லதான் உன் வீட்லயே ஏதாவது கேட்பாங்க பேரு. உங்க அப்பா ஓட்டு போட மாட்டாரு. அது 5Kங்கும் போது மக்கள்கிட்ட போகும்போது 500 ரூபாய் தான் போகும். இடையில இருக்கவனே எடுத்துரும். ஒரே ஒரு செகண்ட் ப்ரோ. நான் மான்ஸ்டர் ஸ்பேஸ்ல இருந்தேன் நானு. சொல்லுங்க. யாரும் வந்து இது பக்கத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர்
பிரபு வந்து ஒரே ஒரு செகண்ட் கொஞ்சம் பேசிட்டு போனாரு, ராஜ்மோகன் பேசிட்டு போனாரு. அவங்க ஐடியில சரி வரல, சும்மா ஸ்பேஸ்ல வந்து பக்கத்துல ராகுல்னு ஒரு பையன் நின்னுட்டு இருந்தான் போல. போறியா நாளைக்கு நீ அலெக்ஸ் ம். இல்ல ரேவந்த், நீங்க போறீங்களா எங்க அலெக்ஸ் போறான் ப்ரோ. இதுக்கு? இல்ல ஓகே. ப்ரோ, அங்க 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 யாரும் போற மாதிரி இன்னும் குரூப்ல எதுவும் மெசேஜ் எதுவும் அபிஷியலா இது மாதிரி பண்ணல. தளபதி வராருன்னு எல்லாம் சொல்றாங்க, ஒரு ஹோப் தான். வந்தா ஓகே, ஆமா, பெரிய விஷயம் ஆயிடும், பெரிய விஷயம் ஆயிடும். பாப்போம். அவங்க இப்ப யாரோ போயிருக்காங்க வரணும் போறாங்க, பாப்போம். அங்க களப்பணிகள் செஞ்சிட்டு இருக்காங்க. தளபதி வரணும், அப்பதான் வந்து இது அடுத்தடுத்து மக்கள்கிட்ட என்ன ரீச் ஆகும். அவரு வர்றது கரெக்ட். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒண்ணு அவரு இருக்குல்ல, இல்ல, அவர் வந்தா அது பந்தோபஸ்து 2000 பேர் அதான் போட்டிருந்தாங்க அலெக்ஸ். பந்தோபஸ்து 2500 போலீஸ் கிட்ட போட்டிருப்பாங்க போல. அவ்வளோலாம் போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு இதுதான் அறிகுறி தான். அதான் வராதுங்கிறது. ஏதாவது சட்டம் மீறலோ இல்ல விதிமீறலோ ஏதாவது ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதமா நடந்தா கூட ஒண்ணு நம்மால கேள்வி கேட்பாங்க, ரெண்டாவது தான் முன்னாடியே சொல்லிட்டு போறது நல்ல விஷயம் தான். பாப்போம். இந்த மீடியா பொறுத்த வரைக்கும் நம்மள தான் கேள்வி கேட்பானுங்க. போலீஸ் ப்ரொடெக்ஷன் இவ்வளவு இருந்தும் இது ஆச்சுன்னா கண்ணுல போலீஸ் தான் விளக்கண்ண கேட்கல. ஊத்திக்கின்னு நிப்பானுங்க எங்க என்ன நடக்குதுன்னு. இதுல இன்னைக்கே சிட்டி கமிஷனர் யாரோ அதெல்லாம் சொல்லியிருந்தாங்களே, டிவிக்கே தான் நாங்களாம் வந்துட்டு இதுதான் தரோம், நாங்க ஆர்ப்பாட்டம்லாம் இதெல்லாம் கொடுக்குறோம், அவங்க தான் வந்துட்டு அதான் எதுவுமே கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அதான் கேட்க மாட்டாங்க. நாங்க கொடுக்க மாட்டோம்னு நினைச்சிட்டு அவங்க டைரக்டா கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம சைடுல ஒருத்தர் இது போட்டிருந்தாரு, அவர் கையில கட்டிக்கிற வாட்ச் ஏதோ 6 லட்சமா ஏதோ நினைக்கிறேன், 6 லட்சமா நினைக்கிறேன். என்ன ப்ரோ இப்ப வீடியோ பாத்தீங்கன்னா சத்யபாமா இன்ஸ்டிடியூட் அவங்களோட மேரேஜுக்கு வந்திருக்காரு தளபதி வேஷ்டி சட்டையோட. சொல்லு. கரண்ட் சிஎம்மும் வந்திருக்காரு. ஓ, 2 பேரும் ஒரே இடத்துலயா? என்ன இல்ல முன்னாடி இல்ல 2 பேரும் ஒரே இடத்துல மீட் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி நினைச்சேன். அந்த மாதிரி ஆகல, போயிட்டு வந்துட்ட பிறகு இல்ல அப்படி ஆயிருந்தா கூட தளபதி இருக்கிறது தெரிஞ்சு அவரு போயிட்டு வந்துட்டோம். இல்ல வந்துட்டுதான் நான் வந்துட்ட பிறகுதான் வர்றது வந்துட்டு அவரு டக்குன்னு வர்றது தெரிஞ்சே போயிருப்பாரு. ஏன்னா பிடிக்கல இல்ல, நம்மள எப்படி பிடிக்க முதல்ல அவர் கட்சியை போட்டு தானே இது பண்றாரு, பிடிக்காது. அப்ப ஆக்டரா பப்ளிக்கா பார்த்தா 2 பேரும் அதெல்லாம் இல்ல எங்கன்னா சட்ட கிழிச்சு மாய போறாங்க, மீட் பண்ண புரியாதுடா, புரியுதா? இப்ப உனக்கு எனக்கு பிடிக்கலத்துக்க நீ போன பிறகு கூட நான் போலாம். ஓ பிடிக்குமா? 2 பேரும் என்ன சொத்து சண்டையா? அப்பெல்லாம் என்னது யாரா இவனு அதை விட பெருசா போயிட்டு எங்கதான் உனக்குனாப்பா ஆந்திரால இருந்து அதான் ஜெகன்மோகனுக்கு ஜாலியா போட்டுன்னு இருப்பேன். அப்படிலாம் இல்லடா முன்னாடி ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன்ல 2 பேரும் இந்த மாதிரி மீட் பண்ணாங்க. ஆனா இப்ப விஜய் தான் வாரிசு அப்புறம் நினைக்கிறேன், வாரிசுக்கு அப்புறம் அது ஆச்சு இந்த மாதிரி. ஆனா அப்பயே தளபதி கை கொடுக்கும்போது ஒரு மாதிரி சிரிப்பாரு, அப்ப புரியல. ஆமா அதான் கோட்ல ஜீவன்ஸ் இருக்கிற மாதிரி சிரிப்பு இருக்கும், அதுதான் இப்ப பாத்தனத்துக்கு சீட்டு கூட அங்கிள் இல்ல என் கட்சிக்கு வாங்க சீட்டு தரேன், அந்த சீட்டு இல்ல அங்கிள் சிஎம் சீட்டு கொடுங்க, பதவி விட்டு போயிடு. நீட்டு மீட் பண்ண அப்படிதான் இருக்கும். ஏஜிஎஸ் சீனிவாசோட மேரேஜ் அப்பதான் மீட் பண்ணிக்கிட்டாங்க. தெரியும். நம்மால போயிருக்க கெட்டப்ப பார்த்தாலே தான் டிஃபரெண்டா இருக்குது, நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி அது வேஷ்டி சட்டைல ஆளு பயங்கரமா இருக்கா ப்ரோ. ஏன்னா அந்த மேல அமிச்ச கொஸ்டின் எதுல தம்மா இருந்துச்சு? 57வது சிலருக்குலாம் அது ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்துச்சு ப்ரோ. அது என்ன கேட்டா இல்ல இது வரும்போது எல்லாரும் சிரிப்பானுங்க, அதெல்லாம் சரி, மீதி கொஸ்டினாவது ஆன்சர் பண்ணியிருந்தா நீ பாஸ் ஆயிருப்ப, அதையே ஒழுங்கா பண்ணிருக்க மாட்டேன்னு தெரிஞ்சு. இல்ல சில இதெல்லாம் பண்ணிருக்கேன், இந்த பிழையான தொடரு, வினைமுற்று, இந்த மரபு வருமே மரபு தொடரு, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா. சரி விட நீ படிச்சேன்னு ஒத்துக்கிறேன், படிச்ச 4 கொஸ்டின் இல்ல
நாளைக்கு காலைல ஸ்டேஜ் இல்ல கரெக்டா போராட்டம் மேட்ச் போலாம். மாலையில கூட போராட்டம் தான் கேட்டிருக்கான். போராட்டம் தான் போகலாம். இங்க வந்துட்டு பெருசா போகணும் போட்டலாம். அதான் அதான் நிறைய பேர் சொல்றாங்க அதான் போலீஸ் ப்ரொடெக்ஷன் அதிகமாகுது, தளபதி வர்றது பார்ப்போம். ஆனா இது இவ்வளவு இல்ல இவ்வளவு லேட்டா ஆரம்பிக்கிறது முடியும், முன்னாடியே ஆரம்பிச்சா நல்லா இருந்திருக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். இது போலீஸ் பர்மிஷன் கேட்காதான் இன்னைக்கு கூட தான் கேட்டாங்க, போலீஸ் பர்மிஷன் ஏன் தரமாட்டீங்கன்னு சொல்லிட்டு மீடியாக்காரனே போயிட்டு கேட்கும்போது நிக்கலா பதில் சொல்றது. ஆனா அவங்க சைடு ஆனா செம்மையா சமாளிச்சாங்க. என்ன கான்பிடென்ட் கண்ணுல பார்த்தேன். அருண் ஐபிஎஸ் செம்ம அது கேடி. அவன் ஏற்கனவே இந்த அசிமான் வழக்குல அவனதான் தூக்கி போட்டான், திருச்சில இருந்து திருப்பி அங்க மாத்தினது. இல்ல பயங்கரமா அவர்தான் இப்ப இல்ல அவர்தான் இப்ப கமிஷனர் வீடு தேடி ஒண்ணு புடிச்சுன்னு போய் சாதாரண இழுத்துட்டு வர்றாரு. யார் ப்ரோ இந்த வருண் ஐபிஎஸ் இருந்தாரு அவரா? அவன்தான் அருண் இல்ல வருண் அவர் பேரு. இந்த சீமானியும் சாட்டையும் இப்ப இது ஒரு பிரச்சனை. ஆமா அதே அவன்தான். டேய் முதல்ல ஒரு போலீஸரா இல்ல இது எப்படிதான் போலீஸரான்னு தான் எனக்கு தெரிஞ்சு நீ மாட்டிக்கினு கண்டிப்பா இல்ல நீ நியூஸ் பேப்பர்ல வரும்போது நான் சரி இல்ல ஒரு நிமிஷம் ஒரு கலரை கேட்டு பாரு. என்ன கேட்டா எனக்கு தெரியாது, எல்லாம் போயிட்டே இருப்பேன். மிஞ்சு போனா எனக்கு வார்னிங் வரும் தெரியுமா, ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வார்னிங் வரும். சொல்லுங்க சார் ப்ரோ. இல்ல ப்ரோ என்ன பேசியிருந்தாங்கன்னா இல்ல அவர் என்ன இல்ல நாங்க வந்துட்டு ரெடியா இருக்கோம், டிவிக்கு எதுவா இருந்தாலும் பர்மிஷன் கொடுத்துருவோம், கேட்ட உடனே கொடுத்துருவோமா, புரியுதா? ஆனா அவங்க என்னன்னா திடீர்னு கோர்ட் போறாங்க, கோர்ட் போயிட்டு தான் எங்களுக்கு வந்துட்டு தரமாட்டாங்க, கேஸ் போடுறாங்கன்னு அதான் அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. இல்ல பர்மிஷனே இல்லாம போனா அரெஸ்ட் பண்ணிடலாம்டா. உங்களுக்கு புரியல? தவறு அவர் கருத்து தவறு. அதெல்லாம் சரி இல்ல நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, அல்லு அர்ஜுனோட மோசமா பண்ணுவானுங்க இங்க. சொல்லுங்க சார். அதாவது ப்ரோ சொல்லுங்க ஒரு செகண்ட் இருங்க கார்த்திக், நான் என் கருத்தை முடிச்சேன். இவங்க வந்து இந்த மாதிரி சொல்றது தப்பு ப்ரோ. ஏன்னா வக்ஃப் போர்டு ப்ரொடெஸ்ட் அப்ப ஈசிஆர் சரவணனை வந்து அரேஞ்ச் பண்ண ப்ரொடெஸ்டுக்குலாம் வந்து பர்மிஷன் இல்லை அது இதுன்னு சொல்லிட்டு இவங்க இது பண்ணாங்க, சீக்கிரமா கழிச்சு விட்டாங்க கூட்டத்தை. இல்ல நீங்க அதுவும் என்ன எக்ஸ்கியூஸ் சொன்னாங்கன்னா, நீங்க பர்மிஷன் வாங்கிட்டு இவ்வளவு ஆட்களுக்கு ப்ரோ ஒரு 10 ஆளோ ஏதோ கூடிருச்சு ப்ரோ, 10-15 ஆட்கள் அதோட கூடிட்டாங்க, அது இயல்பு தானே. அதை வந்து சொல்லி அந்த போராட்டத்தை கலைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க போராடவே இல்லைன்னு இவங்களோட கட்சிக்காரங்க சொல்லும் போது நம்ம பெட்டர் சேஃப் தென் சாரிங்கிற முறையில வந்து இவங்களுக்கு ஏற்கனவே இங்க நாங்க வரப்போறோம், கோட்டை அணுகி இப்படி இவ்வளவு பேர் வரப்போறோங்கிற மாதிரி போகும்போது இப்ப இவங்க பம்முறானுங்க. பம்மிட்டு இல்ல ப்ரோ ஏன் நீங்க கோர்ட்டுக்கு போறீங்க, எங்க கிட்ட கேட்டா நாங்களே கொடுப்போம். தப்பு ப்ரோ, தப்பு. இட்ஸ் ராங் நம்பர். அவங்க வந்து வக்ஃப் போர்டு ப்ரொடெஸ்ட் அப்பெல்லாம் வந்து நிறைய பேர் கூட்டத்தை கழிச்சு விட்டாங்க. இந்த மாதிரி 10 பேர் எக்ஸ்ட்ராவா வந்துட்டாங்க, 15 பேர் எக்ஸ்ட்ராவா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு ஒரு பெரிய க்ரௌடுன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் முன்கூட்டியே இவங்க போய் வாங்க. கண்டிப்பா வரும் ப்ரோ, கண்ட்ரோலே இல்லாம வந்துரும் நாளைக்கு. ஏன்னா நாளைக்கு சண்டே வேற, ஃபேன்ஸ் முத கொண்டு எல்லாம் கூட்டத்துல வந்துரும். இல்ல எல்லாத்தையும் சமாளிக்கிறது மட்டும் இல்ல, இப்ப சட்ட ஒழுங்கு சீர்கேடு ஆனா போலீஸ பிடிச்சுதான் கேட்பாங்க. அது சீர்கேடு அவ்வளவுனா கூட இப்ப வந்து டிவிக்கு ஏதாவது போராட்டம் பண்ணா கூட அது டிஎம்கே எதிர்த்து தான் அந்த போராட்டம் பண்றாங்க. போலீஸுக்கு ப்ரெஷர் வந்துட்டு மேல இருந்து போவோம். அப்பா கால் பண்ணி திட்டுவாரு, தப்பா திட்டுவாரு, தப்பா திட்டுவாருதான். இப்ப இவன் சொல்றான் பாரு கலர் தான், பர்மிஷன் தேவையில்லை போய் உக்காரணும்னு, பர்மிஷன் தேவையில்லைன்னு போய் உட்காந்து நிறுத்துக்க. புசியானந்தே வந்துட்டு அங்க ஸ்டேஷன் கிட்ட வச்சாங்க, விஜய்லாம் வந்துட்டு ஸ்டேஷன் உள்ளே எடுத்துன்னு போயிடுவானுங்க. அந்த மாதிரி தான் டிஎம்கே சமகான்ல இருக்காங்க இப்ப இருக்கிறது. மூளை இருந்து பேசுற, மூளை இல்லாம பேசுற. இல்ல நீ நினைக்கலாம் எவ்வளவு பெரிய பேக்ஃபயர் ஆகுது நீ நினைக்கலாம்டா. இல்லடா நீ நினைக்கலாம், இல்ல பர்மிஷன் இல்லாம ஒரு நிமிஷம் இல்ல, பர்மிஷன் இல்லாம ரோட்ல விஜய் போயிட்டாருன்னு எடுத்துப்போம். அவனுங்க அரெஸ்ட் பண்ணாம என்ன பண்ணுவானுங்க? அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க போல? சரி விஜய் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்களா? விஜய் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்களா? அப்படியே பிராக்டிகலா பேசணும்.
கொண்டு போய் மூளையோட மண்டபத்துல வச்சுட்டு 6 பேசுறான். மணிக்கு போ தம்பி அப்படின்றான். இல்லடா இது நீ நினைக்கிற மாதிரி இல்ல. இல்லடா சொன்னா புரிஞ்சுக்க. அவனுங்க எப்பந்தான் இருக்கானுங்க. நீ நினைக்கலாம் வந்துட்டு தான் விஜய் கண்டுக்க மாட்டான்னு. இல்ல இல்ல நீ நீ உனக்கு புரியாது. உனக்கு எனக்கு புரியாது. புரியாதா? ஓகேடா. ஆனா ப்ரோ அப்படி மட்டும் நடந்துச்சுங்க. இது நேஷனல் இஷ்யூல இதுதான் பெரிய நீ பிரச்சனை எலெக்ஷன் ஆகும். டைமே பாரு, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பாரு நடக்கும். அப்ப தெரியும் உனக்கு. அப்ப வந்து சொல்லுவோம் அதான் டே என்னடா இது ஏன்டா அடி பண்றாங்கன்னு. ஆனா இப்ப கை வைக்க மாட்டாங்க. இப்ப கை வச்சா பாசிட்டிவ் இது வரும். எலெக்ஷன் டைம் அப்பவே வந்துட்டு அதான் கம்மன் தான் இருப்பாங்க. பாப்போம். இப்ப கை வச்சா நமக்கு தான் பிளஸ். என்ன கேட்டா இல்ல 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 நம்ம ஆளு ஒண்ணு சொன்னார்ல, தலைமைச் செயலகத்துக்கு நான் போவேன், ஆளுங்களை கூட்டிட்டு போவேன்னு. அந்த மாதிரி நடந்தால் அதான் அந்த மாதிரி நடந்தாலும் அது இன்னும் பெருசாயிடும். அது அதான் இன்னும் ரொம்ப பெருசாயிடும். அங்க போனா அரெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு bro. ஆனா கலர் என்ன சொல்லுவானா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. டேய் பைத்தியம் சும்மாடா. ஒரு மண்டபத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க. டேய் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நம்மளும் நினைப்போம் தொட மாட்டானுங்க. கம்முன்னு இருறா. புரியாதடா உனக்கு. தலைமைச் செயலகத்துக்கு போனா கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணுவாங்க யாராவது. இல்ல போற பிளான் தெரிஞ்சாலே ஏதாவது பண்ணுவானுங்க. நீ வேற பேசறனால தான் விடுறானுங்க. பர்மிஷன் இல்லாம தலைமைச் செயலகத்துக்கு போராட்டம் பண்ணா கண்டிப்பா அரெஸ்ட் என்ன பண்ணுவாங்க. கேட்டா இல்ல ஏடிஎம்கே வாய்ப்பு இருக்குடா. நான் கம்னர் ஏடிஎம்கே வந்துட்டு ஏடிஎம்கே பீரியட்ல வந்து கொஞ்சம் அசால்ட்டா விட்டானுங்க. போயிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணிருப்பான் தெரியுமா? டேய் கம்முனுறா. ஆந்திரால இருந்து இங்க கத்தினு இருக்காது. சேர்றா இப்ப ஒரு சிஎம் நீ அவரு தான் கூப்பிடணும். விக்னேஷ் ப்ரோ மாட்டி விட்டுருவான் விக்னேஷ் ப்ரோ கிட்ட. அப்புறம் அவரு கேட்பாரு என்னடா சும்மா பிராங்க் பண்ணனான்னு சொன்னதுக்கு வேலையை இல்ல இல்ல பாத்தியா அவர்கிட்ட மாட்டி விடுறாரு. விக்னேஷ் ப்ரோ திட்டுன்ற பேர் மாட்டி விடுறாரு. சரி என்ன மேல பாத்தீங்களா தான் சவுகு சிங்கர் வீடியோ போட்டிருப்பான். சூப்பர்மேன் ஸ்டாலின். எனக்கு என்னன்னா இல்ல ப்ரோ இல்ல அவன் வீட்டுல போய் உனக்கு சம்பவம் பண்ணிட்ட பிறகும் போட்டுன்னு இருக்கான். ஆச்சரியமா தான் இருக்குது. அவன் இப்போ அவனோட வேலை ப்ரோ. அது அவன் கொடுத்த அசைன்மெண்ட் அவன் பண்றான். இந்த இவங்களுக்கு வந்து ஒரு இதுவே இல்லையா ப்ரோ? இந்த அப்பா பிஆர் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு தான் இந்த சூப்பர்மேன் எல்லாம் சூப்பர்மேனோட ஒப்பிடுற அளவுக்கு போயிட்டாங்க பாத்தீங்களா? மார்வெலா டேடி சூப்பர் மார்வெலுக்கு போவாங்களோ? இப்போ வெறும் டேடி இல்லங்க, அவரு சூப்பர் டேடி. சூப்பர் டேடியா? சூப்பர் டேடி. ஓ இந்த சூப்பர் ஹியூமன் மாதிரி சூப்பர் டேடி. சூப்பர் எஸ் இன் மை வேர்ல்ட் போஸ்ட் போட்டுருக்காரு ப்ரோ. அலெக்ஸ் ப்ரோ அந்த இது பச்சா சின்னவர் வீடியோ சரியா ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்குதா கையை பூச்சி டிவில வந்து போட்டிருந்தாங்க. இது ஸ்பார்க்கிங்க்கு இப்ப மெரினாக்கு மாத்திட்டாங்க. மெரினாவா? அவரோட போஸ்ட் அதான் போட்டிருக்காரு. மேல அனுப்பு. புஜானந்த் ட்வீட் போட்டாரு பாக்கலாம். ஆமா மெரினாக்கு தான் ப்ரோ பார்க்கிங் போட்டிருக்காங்க. ஓ மெரினால வந்து பார்க்கிங் பண்ணிட்டு அங்க இருந்து நடந்து வர மாதிரி 10 மணிக்கு ஆரம்பிக்கிறது. நாளைக்கா பெட்டர். எவனுமே 2 வீலர்ல எடுத்துன்னு போனதுங்க. பஸ்ல போங்க, பஸ் ட்ரெயின்ல போங்க. அதுதான் சேஃப் உங்களுக்கு. சீரியஸாடா ப்ரோ சிரிக்கிற அதுதான் ப்ரோ சேஃப். அதுதான் சேஃப். போயிட்டு பைக்க பார்க் பண்றதுக்கு உனக்கு 1 hour 2 hour ஆகுன்ற மாதிரி நிலைமை. பார்க் பண்ற இல்லடா இல்ல நான் என் பைக்கே யோசிச்சு பார்த்தேன். அதான் ஓகே ஓகே பிரான்ஸ் ஓகே கடைசியா ஒரு வாட்டி பாத்துக்கன்ற மாதிரி. இப்பதான் பாக்குறேன் கிட்ட 1 மணி நேரம் அதை போட்டு. நான் இன்ஸ்டால வந்துச்சு ஐடிவிங்ல. அப்போ அங்க வாகனம் நிறுத்தும் இடம் மாற்றம். ஆர்ப்பாட்டம் சரியாக காலை 10 மணிக்கு தொடங்க இருப்பதால் அதற்கு தான் பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷன்ல இருக்கு. பக்கத்துல
எல்லாம் ட்ரெயின் பிடிச்சுப்பாங்க, லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி. ஓ, மெரினா கடற்கரையில் உள்ள வாகனம் நிறுத்துமிடத்தில். ஓகே ஓகே, ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க, பாப்போம். அங்க நிப்பாட்டிட்டு இது நடந்து வர சொல்லியிருக்காரு. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். அதுதான்டா போறவங்களுக்கும் கஷ்டம். எப்படியும் என்ன ப்ரோ இன்னைக்கு விக்னேஷ் ப்ரோ வரல? தெரியலையா? நானும் அவர்தான் தேடினுக்கிறேன். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். குரூப்ல கிட்ட குபர பார்த்து தூங்கி இருப்பான்னு நினைக்கிறேன். ஒருவர் இல்ல அவரை கேட்டு விட்டுலாம். வந்தா கலரை போட்டு குத்து ஒரு உதவ வாங்கி வச்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். சொல்லுங்க. ஆனா பாப்போம் போறோம். இப்போ இல்ல இன்னொன்னு இல்ல, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைல போராட்டம் இது வந்துட்டு நல்லா சென்சேஷனலா போவோம்னு தோணுது. நல்ல ஒரு டைம், நல்ல ஒரு சிச்சுவேஷன் தான். நல்ல டேட் தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. பாப்போம். தளபதி வந்துட்டாருன்னா வந்து ஒரு ஏன் மொய் வைக்க போறியா? வேலூர் ப்ரோ. வேலூர். வேலூரா? ஆமா, சென்னை நினைச்சேன்டா. ஒர்க் பண்றதா சென்னை அவுட்ரு, அதாவது ஸ்ரீபெரும்புத்தூர். சென்னை அவுட்னா என்ன சிட்டில ஒர்க் பண்ணீங்க? பொல்லாதவன்ல அவுட்னு இருப்பான் பாரு, அந்த அளவுக்கு பெரிய. இல்ல சிட்டி அவுட்ரு தான் ப்ரோ. ஒராடம்ல ஒர்க் பண்றேன். அதான்டா என்ன திருத்தணி ஒர்க் பண்ணியா இல்ல எப்படி? அவனே ஆபீஸ்க்கு மேப் போட்டு தான் போறான். கம்பெனி பஸ் வருது ப்ரோ, நீங்க வேற மேப் எதுக்கு? கம்பெனி பஸ் வருது. சொல்லு ப்ரோ. ப்ரோ இன்னொரு ஒரு செய்தி பார்த்தேன். இந்த மாதிரி கஸ்டோடியல் வழக்குகளால, கஸ்டோடியல் சித்திரவதனால கஷ்டப்பட்ட ஃபேமிலிஸ் கிட்ட வந்து தளபதி பேசினாரு, 10 ஃபேமிலி கிட்ட. அதுக்கப்புறம் நாளைக்கு இங்க 10 அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க வந்து நாளைக்கு அந்த போராட்டத்துல பேசவும் எதிர்பார்க்கப்பட்ட. அதுக்கு மேல அட்லீஸ்ட் 10 ஃபேமிலி, அட்லீஸ்ட் 10. சோ இவனுங்க டெத் 24 படி லிஸ்ட் ஒண்ணு பெருசா லிஸ்ட் பெருசு கூப்பிட்டு இல்ல ஏதோ ஒரு இந்த வார்த்தை இதெல்லாம் அவன்கிட்ட கான்ஃபிடென்ட்டா சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் நான் படிக்கிறேன். அவரு சில தகவலின் அடிப்படையில வந்து அவர் இந்த செய்திகள்லாம் கேட்கும்போது, இந்த கதைகள்லாம் கேட்கும்போது கண் கலங்கிட்டாரு. 1.5 மணி நேரம் 18 இல்ல ப்ரோ, நியூஸ் சேனல்ல தான் போட்டிருந்தாங்க. 18 பேருக்கு வந்துட்டு 25,000 ரூபாய் வந்துட்டு ஒருத்தருக்கும் கொடுத்துருக்காருன்னு. 25K. இதுல ஒரு இல்ல ப்ரோ, இதுல ஒரு டிஎம்கே காரன் கோட் பண்ணி என்ன கேட்டானா, 25,000 ஒரு காசான்னு கேட்டிருந்தான். ஏன்னா நீ கவர்மெண்ட் காசு தூக்கி தர்ற அப்பாக்கும் சொந்த காசை தர்ற விஜய் தான், சொந்த காசை தர்ற விஜய்க்கும் உங்க ஆட்சி. அதுக்கப்புறம் இந்த யோ போயாயோ, நீ மனசாட்சி இருக்கிறவன் எல்லாம் இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைப்பானாயா? மிருகங்க இப்படிதான் பேசுவோம். அடிக்கிறது நீங்க, சித்திரவதை பண்றது நீங்க, அதுக்கப்புறம் நாங்க போதுமான அளவுக்கு காசு நியாயம் மட்டும் விஜய் வாங்கி தரணும். இல்ல ப்ரோ, நியாயம் மட்டும் வாங்கி தரணும், நஷ்டஈடு மட்டும் கொடுக்கணும். தப்பு பண்ணிட்டு என்னையா நடத்துறீங்க? லாஜிக் எப்படி தெரியுமா? தப்பு எல்லாம் இவனுங்க பண்ணுவானுங்க, விஜய் ஏன் கேள்வி கேட்கல? விஜய் ஏன் அவங்களுக்கு நல்லது பண்ணலாம் கேட்பானுங்க. உண்மையில இல்ல, இது நம்ம கட்சி இல்ல, அவர் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு. ஓகே, அதுக்குதான் நாங்க வந்து தயார்படுத்திட்டு இருக்கிறோம். சும்மா இல்ல சித்புரு, நம்ம கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கும்போது நான் இதான் கேட்டேன். ஒரு வெள்ளம் வந்தாலும் சரி, ஏதாவது நடிகருக்கு காசு தரலன்னு இல்ல, நடிகருக்கு காசு தரலன்னு கேட்டு இருந்தானுங்க. அப்ப சென்சேஷனலா போச்சு அந்த நியூஸ். விஜய் அந்த இவ்வளவு தெருவா ஒரு டப்பாவோட கையில போனவருங்க தளபதி. எத்தனை பேருக்கு இல்ல ப்ரோ, அது ஒரு நிமிஷம், அது சுனாமி அப்ப மேட்டர் நானா, ஒரு வெள்ளம் அந்த இல்ல 23 அப்ப வெள்ளம் நினைக்கிறேன். அந்த வெள்ளத்துக்கு தான் வந்துட்டு ப்ரிகாஷன் வந்துட்டு 24-23 நினைக்கிறேன். யாருன்னா நம்ம சிஎம் ஸ்டாலின் தான் 4000 கோடி ப்ரிகாஷன் இது வாங்கியிருந்தாரு எங்க சென்ட்ரல் கிட்ட இருந்து. ஒன்னும் பண்ணல. ஆனா இவனுங்க என்னத்தம் வந்து கேட்டானுங்க, விஜய் எவ்வளவு கொடுத்தான், அஜித் எவ்வளவு கொடுத்தான், ரஜினி எவ்வளவு கொடுத்தான், இப்படிதான் பேசியிருந்தானுங்க. அப்பவே நான் அதான் கேட்டேன், பைத்தியமாடா நீங்க. கொரோனாக்கு 1 கோடி கொடுத்தாருங்க, 1 கோடி கொடுத்தாரு. அதை தாண்டி நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் வந்து அவரோட காசுல இருந்து தான் மாணவர்களுக்குமே வந்து அந்த விழா நடத்தினப்போ இந்த மாதிரி கொச்சையா ஆபாசமா விமர்சிச்சீங்க, ஒரு மனசாட்சியே இல்லாம. அவர் வந்து நற்பணிகளை 30 மேற்பட்ட வருஷத்துக்கு செஞ்சுட்டு இருக்காருங்க. உங்ககிட்ட எல்லாம் ஜஸ்டிபிகேஷனோ உங்களுக்கு எல்லாம் ஆன்சர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல.
நீ அடிக்கிறது நீனு, சித்திரவதை பண்றது நீனு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்ப, ஏன் இவ்வளவு கொடுத்தாரு, ஏன் இவ்வளவு கம்மியா இருக்குதுன்ட்டு. யோ யார் நீ? இவனுங்கெல்லாம் பார்த்தா என்ன சொல்றது அலெக்ஸ், நமக்கு தான் பிபி வருது. வேஸ்ட்டுங்க. ஒரு இந்த இதுல ஊழல் மனித இல்ல ப்ரோ, நிர்வாக சீர்கெட்ட ஆட்சியை நடத்திட்டு இந்த மாதிரி கஸ்டோடியல் டெத்துக்கு எல்லாம் 25 தான் ஆயிருக்குது. போன ஆட்சி பாத்தீங்களா? எல்லாத்துக்கும் போன ஆட்சி எனக்கு தெரிஞ்சு சவுத் ஸ்டேட்ல எல்லாம் இவனுக்கு தான் ஐஸ் நினைக்கிறேன். சவுத் ஸ்டேட்ல நடந்த மாதிரி ஞாபகம் இல்லை. இல்ல இதுல கஸ்டோடியல் டெத்னா இல்ல, முதல்ல நான் கம்பேர் பண்ணும்போதே தெரிஞ்சிருக்கணும். இப்ப அந்த சித்ப்ரோ அது பேர் என்னது, டாக்டர்னு ஷர்மிளாவா யாரு இது? இல்ல ப்ரோ, இல்ல ஐடி பேர் தான்டா சொல்ல முடியல. மேட்ரு கேளு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் பக்கத்து ஸ்டேட்ல மட்டும் இப்ப ஏதாவது ஆந்திரால ஏதாவது கோளாறு குத்தா அதை போட்டு கம்பேர் பண்ணிருக்கோம். எதுவுமே இங்க சவுத்துல கோளாறு இல்லாதனால பீகார் நார்த் எல்லாம் இது அதிகமா நடக்குது. வெக்கமா இல்ல? அம்மாவோட வேலையே அதுதாங்க. இங்க சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா போய் பீகார்ல வாழ்ந்துருங்கன்னு குஜராத் போந்தாரு. அதான் இல்ல சித்ப்ரோ, பக்கத்துல இல்லாது பெஞ்சில பக்கத்து பெஞ்சில பக்கத்துல இருக்கிற பையன் கூட நல்லா இருக்கிறானுங்க. பக்கத்து கிளாஸோட கம்பேர் பண்ணுகிற இதுன்ற மாதிரி இது ஃபெயில் ஸ்டூடண்ட்டோட கம்பேர் பண்ணிட்டு நான் பாஸ் ஆயிட்டேன்னு சொல்ற கேஸ்ங்க இது. இது என்ன அதுதான் இல்ல நம்ம எதுக்கு நடுராத்திரில சுடுகாட்டுக்கு போனோம்? இவனா பைத்தியமா? அதுதான் கலர காசு குத்துறேன், ஒரு லாரி ஏத்தி விட்டுறேன், அங்க போய் உட்காந்துரு, எப்படி இருக்குதுன்னு பாப்போம். நீ உயிரோட வந்தா சரி. நம்ம எதுக்கு பீகார்லாம் போயிட்டு வாங்கணும்? அங்கேயா வாழ்றோம்? அது எல்லாத்துக்கும் அங்கதான் ப்ரோ சொல்லுது. இல்ல அவ்வளவுதான், கலர் தூயின் கஸ்டடியில வச்சு அடிப்பானுங்க, நாளைக்கு நியூஸ் வரும். சொல்லுங்க அலெக்ஸ். இந்த அம்மாவோட வாடிக்கையே இதுதான். நான் இவங்களை டாக்டர்னு சொல்ல மாட்டேன், இவங்களை வந்து வெறும் ஷர்மிளான்னு சொல்லிக்கிறேன். இவங்க வந்து எப்பவுமே சட்டம் ஒழுங்கு இங்க சரியில்லைன்னா போய் பீகார் உத்தரப்பிரதேசத்துல வாழ்ந்துங்க. அப்புறம் அங்க ஏதாவது நடந்துச்சுன்னா போன ஆட்சியில இது பேர் வாட் அபவுட்றீங்க. சும்மா வந்து இதுக்கு முன்னால நடந்தது இங்க நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்களா? யோ, நடந்த கேள்விக்கு நடந்த சம்பவத்துக்கு இங்க இருக்கிற மாநில மக்கள் தான் கேள்வி கேட்பாங்க. இது எப்படி பதிலாகும்? இந்த வசூல் ராஜால சொல்லுவாங்களா, இது எப்படி பதிலாகும்? அந்த மாதிரி இந்த அம்மா எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்குங்க. திமிரு பிடிச்ச வாடகை வாய்ங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க ஆட்சியை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஆட்சிக்கு இவங்க முட்டு கொடுக்குற வாடகை வாயெல்லாம் இருக்குல்ல, இப்படிதான் எல்லாத்துக்கும் வந்து சும்மா தளபதியை விமர்சிச்சுட்டு தாவேக்காவை விமர்சிச்சுட்டு போங்கய்யோ. நாங்க கலசையெல்லாம் வந்து தளபதி அடிச்சுக்க முடியாதுங்க, செஞ்சுட்டு தான் வராரு. பொறாமையில பேச வேண்டியது, அந்த வன்மத்தை கக்க வேண்டியது. அந்த சைடு பேசுறவங்க எல்லாருமே அந்த மாதிரி தான் ப்ரோ, மீனிங்லெஸ்ஸா தான் பேசுறாங்க. அதெல்லாம் இல்ல, நாங்க தப்பு பண்ணிட்டே இருக்கோம், நீங்க கேள்வி கேட்டுட்டே ஒரு பேசிஸ் வேணாமாங்க? ஒரு பேசிக் காமன் சென்ஸ் வேணாமா? இல்ல ப்ரோ, என் கண்ணுக்கு என்னன்னா, இல்லப்பா இல்ல அவங்க பேசுனது கூட இருக்கட்டும், வழக்கமா இவனுக்கு பண்றது தானே. அந்த கான்ஃபிடென்ட் கண்ணுல இருக்குது பாத்தியா, எவனுக்கும் வராது. அந்த கான்ஃபிடென்ட் உனக்கு நீங்க நேரம் எவ்வளவு கோடி சொல்றாங்க எப்ப தெரியுமா? அந்த கான்ஃபிடென்ட். நீ அலெக்ஸ் கரெக்டான எக்ஸாம்பிள் தான்ப்பா சொன்ன. கிளாஸ் அப்பா கேட்பாரு, நீ பாஸ் ஆயிட்டியான்ட்டு. நான் ஜஸ்ட் பாஸ், ஆனா கிளாஸ்ல எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டாங்க. அவங்கள வந்து இல்ல ப்ரோ, இல்ல பக்கத்து பெஞ்ச் பையன் வந்துட்டு நம்ம இது கம்பேர் பண்ணுவோம். ஆனா இந்த ஆண்டி பக்கத்து கிளாஸ் கம்பேர் பண்ணுது. அதான் டென்ஷன் ஆகுது. பக்கத்து ஸ்கூல்ல கம்பேர் பண்ணுது. இல்ல பக்கத்து ஸ்கூல்ல இது நல்லா இருக்கு. என் பெஞ்ச் போல தான்டா, இல்ல என் பெஞ்ச் போல தான்டா நீ உக்காந்துக்கிற. எதனா பேசுறீங்க அலெக்ஸ்? ஒண்ணும் இல்ல, அவன் பேனா வந்துட்டு தொலைச்சிட்டான் நான் ஸ்கூல் படிக்கும் போது. அதான் தெரியும். ஒண்ணும் இல்ல, ஹரிலியாவா அப்பா வயசு வந்தான்னு கேட்டுறாங்க. டேய் கலர் எப்படா இருக்க? இருக்கேன்டா. அழகே காணா. இருக்கேன்டா. சளி போத்தியா? டிப்ரெஷன்ல இருந்தா ஸ்டாலினா வராரு, பாட்டை கேளு, அவ்வளவு அமிர்தமா இருக்கும். கலாய்க்கிறதுக்கு சொன்னா உண்மையிலே உதயநிதி பாட்டை கேட்டு வச்சிருக்கான். உண்மையிலே நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுவா இரா. தளபதி கல்யாண ஃபங்க்ஷன் போயிருக்காரு. நாளைக்கு அதான் வண்டியெல்லாம் ஒரு இடத்துல நிறுத்த சொல்லி பெருசா பிளான் பண்ணுகிறாங்க. போராட்டம் பெருசா நடக்க போகுது. பாப்போம், தளபதி வர்றது மேக்சிமம் வந்துட்டு நம்புறாங்க.
நடந்தா பெரிய அலெக்ஸ் இதுவா அலெக்ஸ் அப்படியே நடிப்பான். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டேன்டா. ஏங்க எனக்கு எதுவும் தெரியாதுங்க. விக்னேஸ்வரம் வருது. விக்னேஸ்வரம் நீ இல்லாதப்ப கலர் உன்ன வார்த்தை சொல்லிட்டான் தெரியுமா? என்ன சொன்னா? அவர் வந்து அவரே அடி பண்ணிட்டாரா தெரியுமா? அவர் வந்து அவரே அடி பண்ணிட்டான். டேய் அவர் வந்தா போட்டு ஊத்துறான்டான்னு, அவர் வந்து அவரே அடி பண்ணான்றான். ப்ரோ அவருக்கு அந்த கேள்வி அமுச்சு விட்டுறலாமா ரகசியமா? அவருக்கு தனியா எனக்கு டிஎம் பண்ணு. ஓகே நான் வந்து இல்ல நான் அனுப்பிச்சிடுறேன். கீழே கமெண்ட்ல கீழே கமெண்ட்ல போட்டிருக்கேன் மரேன். சரி அது இருக்கட்டும். என்ன கருமத்தெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? சிரிப்பா இருக்கீங்க. சரி இரு விக்னேஸ்வரம் காரை எத்தனை வந்து அந்த விக்னேஸ்வரம் காரை எத்தனை வந்து அந்த போராட்டம் பண்ற இடத்துல போய் விட்டுருங்க நம்ம காரை. கேக்குதா? இருக்கார காரை எத்தனை கார்லாம் தேவையில்ல, பஸ்ல வாங்க. அவர் கார் வச்சுக்கிறாரு. அலெக்ஸ் நாளைக்கு போறியா அலெக்ஸ் போராடத்துக்கு? இல்ல நம்ம கேங்ல தெரியலையே. யாரா போறதா இருந்தா கூட போலாம். போவாரு அவன் எங்கடா போனா? அவன் வண்டியை தன்னதான் சுத்தி பார்த்துட்டு வந்துடுவான்டா போராட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி. அடி நீ எங்கடா இருக்க? ஊர்ல இருக்கா சென்னையில இருக்கா? மதுரை இதுல நடுவுல மதுரையில மாநாடு இருக்குதுல்ல, செகண்ட் மாநாடு, அதுக்கெல்லாம் அதான் ரொம்ப குஷியாயிட்டான், ஆடிக்கிட்டே இருப்பான். நான் லீவு கேட்டுருவேன். எப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா லீவு கேட்டுருவேன் அடுத்த மாசம். போய் கேள்றா. அதான் ஈஸ்வரன் என்ன கை தூக்கி இருக்கு. ஆகஸ்ட்ல போடாது அவனை பேச விடாதீங்களா தயவு செஞ்சு. இல்ல அவனும் ரோட் ஷோ போறான். எவனா மதியறீங்களா? ஒரு எதிர்கட்சி தலைவர், ஊருக்குள்ள பெரிய மனுஷன், எவனா மதியறாங்களா? கூட்டம் அதிகமா வருது. எனக்கு தான் கண்ணு தெரியலையா? ஓகே ஓகே நாளைக்கு வாயாண்டா விக்கி ஊர் தானே, விக்கிக்கு ட்ரெயின் டிக்கெட் போட்டு கொடுப்பாரு. விக்கி ஊர்னா அவரு ஊரு கடலூரியா? நான் சென்னையில இருக்கேன். நான் அதுக்கு அங்க வரணும். டிஎம் போய் பாருங்க ப்ரோ. விக்னேஸ்வரம் தான் விக்கின்றான். ஓ ஷார்ட்டா வேற என்ன பண்றது? மாமே இல்லடா அந்த கோல்டு ட்ரெஸ்ல ஆளு செம்மையா இருக்காருடா விஜய். ஆனா அரசியல்வாதியாக மாறிய விஜய்ன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா வழக்கமா அந்த ஷர்ட் பேண்ட் அதுலயே ஜாலியா நல்லா இருக்கு ட்ரெஸ். எங்க எடப்பாடி ஐயா விரும்புற ட்ரெஸ். ஒரு கம்பேரிசன் வீடியோ எடப்பாடி ஆளுங்கட்சி தாண்டா அடிப்போம். போர் அடிக்கும் போது ஈஸ்வர் இழுத்து போட்டு எதிர்கட்சி அடிப்போம். சொல்லு. அவன் தனியா வளர்ந்துக்கிறான், அப்படியே வளர்த்தான் அவனை, விடுங்க அவனை. சரி ஈஸ்வர கவலைப்படாத, எடப்பாடி பெரியல் தான். தெரியாது. டேய் அலெக்ஸும் தொகுதி சொல்ற என்னைக்கு எங்கால வர்றாருன்னு நாங்க சொல்றோம். அப்ப பாத்து வெடிகுண்டு வைக்க போறியா வீட்டுல? ப்ரோ நேத்து ரஜினி ஏதோ பேசிருக்காராமே. அவரு பேசிருக்காரு இருக்கட்டும். பெருசாலாம் அட்டாக்லாம் பண்ணலடா. அவன் நியூஸ் சேனல்ல வச்சுலாம் சும்மா இருக்கணும். அதான்டா இல்ல ரஜினியை நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனது உண்மைதான். அதை மாத்தி போட்டது நியூஸ் சேனல்ஸ். ஆனா நம்ம இல்லடா ஹரி, எனக்கு நம்ம பசங்க கொஞ்சம் மெச்சூர்டா இருந்தது, நல்லா இருந்தது. அதாவது கண்ணை மூட்டு அதான் தலைவர் தூக்கின்னு போய் வேன்ல ஏத்தாம இல்ல தலைவர் இல்லைன்னு சொல்லிட்டு அதான் ஆளுங்கட்சி தூக்கின்னு போய் வேன்ல ஏத்தானானுங்க. பரவாயில்ல. அவருக்கு வன்மம் இருக்குடா, அதுக்குன்னு பேசுறது எல்லாமே வன்மம்லாம் எடுத்துக்காதீங்க. ஆமா ஆமா இல்ல வன்மம் கிடையாது அதுல. அவர் வந்து நான் பேசுனது ஃபுல்லாவுமே பார்த்தேன். அவரு ஒரு சொல்லுதாங்க சொன்னாரு. அனுபவசாலிக வந்து கட்சிக்கு தேவை அந்த மாதிரி ஏதோ ஒரு பேசியிருக்காரு. ஆனா ஜெனரல் கான்டெக்ஸ்ட் இல்லதான். அது வந்து துரைமுருகனை மீன் பண்ணி சொன்னது அது. ஆனா துரைமுருகன் அந்த ஆளு கோளாறு ப்ரோ. ஏகே அடிப்பான், ஆர்கே அடிப்பான், விஜய் அடிப்பான். தெரியல அவனை கட்சியில அவனா இதான் சொல்ல மாட்டான்ல, எல்லாரும் அடிக்கிறான், அடிச்சுனே இருக்கான கேட்டா. நான் வந்து லியோ படத்துக்கு வந்தேன் பண்றா சென்னைக்கு. அப்ப இவன் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இது போட்டுருந்தானுங்கடா மீட்டிங்கா, ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ல அரக்கோணத்துல நினைக்கிறேன்.
இல்ல இல்ல அதான் உள்ள போய் ஜாலியா உள்ள போய் கேட்க உட்காந்துக்கிறான்டா அப்படியே வேண்டியதானே. வந்தாலா உள்ள போய் கேட்க வேண்டியதானே, வாங்க இல்ல வாங்க அதான் வாங்க லியோ பாக்கலாம்னு கூட வேண்டியதானே. நான் ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்றப்ப சொல்றேன் நல்லா பகா சொல்லுவாங்க நம்ம ஆளு. தலைவரே உட்காந்துக்கிட்டு இருக்காரு, ஒருமையில பேசக்கூடாது. ஒருமை இல்ல இல்ல ஹரி ஒன்னு நோட் பண்ணியா, தலைவன் ஆந்திரால இருக்கான் கலரு, அதனால பீடம் வச்சு போட்டு கத்தினுக்குது. அலெக்ஸ தூக்கிட்டு போயிடுவாங்க அப்புறம் பாத்து. இல்ல என்ன கேட்டா ரிலியோ மதுரைக்காரன்ட்டு போயிட்டே இருப்பேன். அவன் தான் சொன்னான். ஹோஸ்ட் யாருங்க? உங்களோட ஃபயர் இங்க பத்திக்கிச்சு போல. பூத் கமிட்டி ஆள் தான் போல. எடப்பாடி வாழ்க தான்டா. எடப்பாடி இல்ல எடப்பாடிக்கு என்ன குறைச்சல்? ஆனா யாரும் மதிக்க மாட்டீங்க, அதனால ஈஸ்வர் வந்து நம்மள கத்தினுக்கிறான். எடப்பாடி ஐயாக்கு எடப்பாதான் இருக்கு, அதான் குறைச்சல். எடப்பாடி ஐயா வாழ்க. நீங்க எல்லாம் சின்ன பசங்கடா, போயிட்டு வாங்கடா. அவரு தன் வேலையை கரெக்டா தான் செஞ்சுட்டு இருக்காரு. எலெக்ஷன் ரிசல்ட் வர அன்னைக்கு நாங்க மட்டும் ஒரு தப்பா இல்ல, நாங்க மட்டும் ஒரு தப்பா அலெக்ஸ் அலெக்ஸ் இவனை கோத்து வர்றாங்க. மூளை கட்ட பசங்க. ஒரு நிமிஷம் என்ன சொன்ன? உங்க ஆள் வேற வராரு. அவங்க ஆளு ஜெகனண்ணாடா, அவர் ஏன்டா அங்க வரணும்? ஈஸ்வர் கலர் வந்து ஈஸ்வர் கலர் வந்து டிவி கேலாம் இல்ல, அவன் பவன் கல்யாண். அவன் பவன் கல்யாண் கட்சி இல்லடா, அவன் பைத்தியக்காரா. அவன் பவன் கல்யாண் பவன் கல்யாண் பிடிக்காது. இல்ல எடப்பாடி ரோட் வந்து காட்டினாரு, ஆனா நாய் கூட திரும்பி பாக்கறா. பாவம்டா. ஆனா ஒரு நிமிஷம் இல்ல ஆனா ஒண்ணு யோசிச்சு பாருங்களேன். இல்ல இப்ப எடப்பாடி ரூலிங்ல இருக்கும்போது கூட ஆன்லைன்ல எல்லாரும் அவர் திட்டினா இருந்தாங்க, எவனும் ஐடிவிங் கண்டுக்கல. எதிர்கட்சியா இருக்கும்போது திட்டினாங்க கண்டுக்கல. நீ எதுக்குதான் ஈஸ்வர உண்மையில நீ சப்படா. கொரோனால பாஸ் ஆனோம் இல்ல கோவிட்ல பாஸ் ஆனோம், நீங்க எடப்பாடியை வச்சுக்கிற பத்தியா நாடு விட்டுரும் சும்மா நீதான்டா. ஏய் தேர்ட் இயர் யாரு உங்க அப்பனா எழுதுவான்? தேர்ட் இயர் யாரா எழுதுவா? இது என்னடா இதுதான் போங்க. இல்ல இல்ல அதுலயும் தேர்ட் இயர் கஷ்டப்பட்ட பச்சண்டா. ஃபர்ஸ்ட் இயர் தான் மயிர் பச்சம், செகண்ட் இயர் கொரோனா. இல்ல ஃபர்ஸ்ட் டு செகண்ட் இயர் எப்படி பாஸ் ஆனா அதெல்லாம் கிழிச்சிருக்கா. நாளா கடவுள வேண்டிய இல்ல டேய் மயிரடா, ஏதோ கேட்ற போறேன். ஆன்லைன்ல இல்ல ஆன்லைன் எக்ஸாம் வச்சு திரும்ப ரீ எக்ஸாம் வச்சானுங்க. ஏய் டேய் தேர்ட் இயர் அவன எழுதி, தேர்ட் இயர் எடப்பாடி எழுதி கொடுத்தான். தேர்ட் இயர் எடப்பாடி எழுதி கொடுத்தான். என்ன ஈஸ்வர கரெக்டா இல்லையா? செகண்ட் இயர் டேய் 2019ல காலேஜ் சேர்றேன், 2020 லாக்டவுன். தேர்ட் இயர் யார் எழுதுவா எனக்கு புரியல. நான் கஷ்டப்பட்டு எழுதி பாஸ் ஆயிட்டு இல்ல சித்பரோ இது என்ன போங்காகுது கலைஞர் மாதிரி. இல்ல இது கலைஞர் கதையாகுது. அலெக்ஸ் இரு, நீ தேர்ட் இயர் வந்து நீ அப்போ காலேஜ்ல போய் எழுதுன? ஆமாடா லூசு போயில. எப்படா இது 2022 பாஸ் அவுட்ரா நானு. ஓகே ஓகே சின்ன பையா சின்ன பையாவா? டேய் பைத்தியக்காரா, 2025ல இருக்கோம்டா, 24 வயசு ஆகுது எனக்கு. பைத்தியக்கார பையல சின்ன பையன்டா. சின்ன பையா ஓ வயசு இல்ல 3 வயசு தான்டா சின்ன பையன். விக்னேஷ் ப்ரோ எல்லாம் 33 ஆகுதுடா. அவரே நாங்க மஜா பண்ணி இருப்போம். யாரா நீ? அந்த ஆளு நாங்களே அந்த ஆளு கூட மாட்டோம். பெரிய ஒரு நீ எடப்பாடி நீ மாட்ட கலரு விக்னேஷ் ப்ரோ மேல பாஸ் எல்லாம் இல்ல, அவன் தான் திட்டுவான், மத்த யாரும் திட்ட விட மாட்டான். வேறதும் இல்ல. அவரு போயிட்டு இல்ல கீழே விக்னேஷ் ப்ரோ பாரு. அடடா என்ன பாசண்டா. வருவோம் நானு ஆனா இல்ல சித்பரோ இது நைஸா நீங்களா தானே ஆச்சு. கலைஞர் தான் எல்லாரும் படிக்க வச்சாரு. அந்த மாதிரிதான் எடப்பாடி பாஸ் பண்ண என்ன பண்ணாங்க. அதான் என்ன கேட்டா ஒரு நிமிஷம் டேய் எடப்பாடி வந்துட்டு யாருக்கு தர மாட்டேங்கிறேன் கொடுத்தது ஷாமுக்கு. அவன் கொடுத்து வச்சவன். லாஸ்ட் இயர் வந்துட்டு அவனுக்கு கொரோனா. நான் மாட்டினது சென்ட்ரல்ல. அதான் என்ன சொல்றது. ஆமா ஷாம் தான் லாஸ்ட் இயர் வந்துட்டு கொரோனால பாஸ் பண்ணான். நாங்களா கேட்டோம் கொரோனா. தேர்ட் இயர் எழுதி பாஸ் பண்ணல.
மூளை இல்லாதவன செகண்ட் இயர் எப்படி பாஸ் ஆனா அதுக்கு பதில் சொல்றான் மூளை இல்லாதவன. ஆனா டேய்